சார், இப்போ அடுத்ததான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்றதுனால வருதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, டான்ஸ் ஆடுறப்போ டக்குன்னு மயங்கி விழுந்தாரு, இறந்துட்டாங்க அப்படின்ற சொல்றாங்க. ரீசெண்டாக ஒரு காவலர் கூட ஜிம்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு, டக்குன்னு அவருக்கு மாரடைப்புல இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் எப்படி சார் வருது? ஆக்சுவலாக முன்னாடினா அந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சுன்னா அந்த தோள்பட்டை வலிக்குது, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது, சஃபகேஷனாக இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு கார்டியாக் அரெஸ்ட் எப்படி வருது? இப்போ என்னன்னா, நீங்கள் அந்த கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா தமிழில் மொழிபெயர்த்து சொன்னோம்னா இருதயம் நின்று போவது, அவ்வளோதான். இந்த இருதயம் நின்று போவதற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு. ஒன்று, இருதயத்திற்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு வந்தால் அதன் காரணமாக இரத்த ஓட்டம் நின்று இருதயம் மாரடைப்பு வந்து ஒருவர் மரணிப்பது. இன்னொன்று என்னன்னா, அந்த இருதயத்தினுடைய எலக்ட்ரிசிட்டி, அதாவது இருதயத்துக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்சாரம் போகுது, மின்னோட்டம் இருக்குது. இருதய மின்னோட்டத்தினுடைய பிரச்சனைகள்னால ஒருவருடைய இருதயம் அந்த செயலிழந்து போவதுங்கிறது ஒன்று. இப்போ ரெண்டுமே வந்து என் பாயிண்ட் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது அது வந்து இருதயத்தினுடைய நிற்றலில் வந்து நிற்கும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப அதிகமாக ஒரு ஒர்க் அவுட் செய்கிறாங்க அல்லது அந்த மாதிரி செய்யும் பொழுது மாரடைப்பு வருவதற்கு பொதுவாக 2 காரணங்கள் சொல்கிறோம். முக்கியமாக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பலருக்கு அவர்களுக்கு பிறவியிலேயே மற்றவர்களுக்கு தெரியாத சில பிறவி இருதய கோளாறுகள் இருக்கலாம். அந்த பிறவி இருதய கோளாறுகள் காரணமாக இரத்த ஓட்டம் தடைபட்டோ அல்லது மின்சாரத்தினுடைய அந்த துடிப்பு அதிகமாகியோ அல்லது துடிப்பு சீராக இல்லாமையோ ஒருவருக்கு மரணம் சம்பவிக்கலாம். இது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சில பேருக்கு அத்லெட்ஸ் ஹார்ட்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப கடினமாக உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தினுடைய சதை பரிமாணம் அதிகமாக இருக்கும். இது வந்து அவங்களுக்கு தெரியாமையே இருக்கும். அந்த சதை பரிமாணம் அதிகமாக இருக்கும் பொழுது இவர்களுக்கும் திடீரென்று அந்த துடிப்பு வித்தியாசங்கள் காரணமாக மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு. அதனால் பொதுவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எக்ஸசைஸ் அல்லது உடற்பயிற்சி அதிகமாக செய்கின்ற எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்குங்கிற அந்த பயம் அவசியம் இல்லை. ஆனாலும் ஒருவர் இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சியை நான் மேற்கொள்ளப் போகிறேன் என்று ஒரு தீர்மானிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி, அதுவும் இருதய மருத்துவரை அணுகி, இந்த மாதிரி நான் ரொம்ப கடினமாக ஒரு உடற்பயிற்சி பண்ண போகிறேன், எனக்கு நான் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கலாம். இரண்டாவது, முக்கியமாக இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, எதுவுமே பண்ணாமல் பல நாட்கள் இருந்து திடீர்னு போய் உடற்பயிற்சி அது செய்யவே கூடாது. உடற்பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா, ஒருவர் வந்து என்னென்னா, ஒரு 2 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி தான் சாப்பிடணும். ஒரே சமயத்தில் 10 இட்லி சாப்பிட போனாங்கன்னா அது பிரச்சனையாகும். அந்த மாதிரி அந்த உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம செய்து கொள்ள வேண்டும்.